ஸோ எப்படியோ தட்டு மாதிரி நான் வந்து பிரேவ் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா சஃபாரியில் போட்டிங்கன்னா எழுத்து தெரியாது. எப்படியோ தட்டு மாதிரி பிரேவ் டவுன்லோட் அதே மாதிரி மாடலாக டவுன்லோட் பண்ணிடுங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அந்த ஓப்பன் கோப் பேட்ச் இதில் டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பண்ணிவிட்டு இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணால் தான் அந்த கிராஃபிக்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஆகும். நான் சும்மா வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சதுக்கு 30% சார்ஜ் காலி ஆகிடுச்சு ஃபோனில். பார்ப்போம். இப்போ நான் இன்னும் இங்கே வேறு ஏதாவது செட்டிங்ஸ் எதாவது பண்ண முடியாத பார்ப்போமா? ஸோ அபவுட் திஸ் மேக் என்ன சொல்ல வருது இந்த மேக்கை பற்றி? டியூவல் கோர் இன்டெல் ஃபோக்கஸ் ஆகுங்க ஏதோ சொல்லுது. இதெல்லாம் தப்பாக இருக்குது. ஸோ திரும்ப சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஃபிக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 4 MBங்கிறது 1.5 GBன்னு அது வந்து மாறிடும். இந்த டாக் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுவோம். நிறைய வேலை இருக்குது. என்னங்க மனமாகுது. சரி ஓகே, நான் அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு ஒன்று சொல்லிட்டேன். அதாவது இதுதான் வந்து ஃபைண்டரில் வந்து இந்த மாதிரி அபவுட் ஃபைண்டர் போனீங்கன்னா இது மாதிரி காட்டுதா. அடுத்து இதில் ஃபைண்டரில் செட்டிங்ஸு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை காட்டணுமா இல்லைனா பென்ட்ரைவ் போட மாதிரி தான் காட்டுது. ஸோ உள்ளக்க ஹார்ட் டிஸ்க்கும் காட்டணும் அப்படின்னா இதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் வேணுங்கிறது என்னென்ன எங்கே ஏதாவது வேணுன்னா தேவையான ஆப்ஸ் எது காட்டணும் அதை செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. சரி ஓகே விடுங்க. பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்டிஸ்ட் மட்டும் தான், அதாவது மேக் வைஸ் மட்டும் தான் காட்டுது, மற்றதை காட்ட மாட்டேங்குது. இது எப்போ டவுன்லோட் ஆகுறது, நம்ம எப்போ வேலை பார்க்குறது தெரில. நம்ம விண்டோஸில் எப்படி வந்து இன்டர்நெட் டவுன்லோட் மேனேஜர் அதே மாதிரி நீட் டவுன்லோட் மேனேஜர் ஒன்று இருக்குது. அதுவும் விண்டோஸ்க்கும் ஃப்ரீ, மேக்குக்கும் ஃப்ரீ தான். போட்டு இப்போ தான் ஸ்பீடு அல்லது இது எவ்வளோ ஸ்பீட் டவுன்லோட் ஆகுதுன்னு பார்த்துட்டு வரேன். ஒரு வழியாக டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன். ஓகே, இருக்கிறது ஒரே ஒரு டிஸ்க். இன்ஸ்டால் பாஸ்வேர்டை போடணும். ஓ மை காஷ், கீப் இட். நான் சொல்கிற வரையும் வச்சுருங்க தலைவர். நீங்கள் மட்டும் போட்டு தள்ளிட்டு போயிடுவீங்க. அவனை அப்புறம் நாங்கள் தான் பார்க்கணும். இப்போ போஸ்ட் இன்ஸ்டலேஷன் ரூட் பேட்ச் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சொல்லுது கிராஃபிக்ஸ் தாங்க இல்லைங்குது. ஆமாம் தலைவரை அப்படின்னா அது போட்டு தள்ள போகுது. ஸோ ரெடியா மம்மி? நமக்கு சவுண்ட் வந்துடுச்சு. ஸோ சவுண்ட் வந்தால் போதும். ஹெட்ஃபோன்ஸ் வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளூடூத் வேலை செய்யறது தெரியல, வைஃபை வேலை செய்யறதான்னு தெரியல. இப்போதைக்கு இன்டர்னல் அந்த இதில் தான் இருக்குது, ஈத்தர்நெட்டில் தான் கண்டே இருக்குது. அதனால் என்னது இது சிஸ்டம் அப்டேட்டட். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறது? ரீபூட் கேட்குது, நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ரிட்டன் டு மெயின் மெனு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்குவோம். அதுக்குள்ளே எதோ அப்டேட் வந்திருக்கோன்னு தெரில, காட்டுது. நல்ல விஷயம். பட் தகவலும் அப்கிரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இது தாங்குமா, வெஞ்சூராக்கி தாங்குமான்னு தெரியல. ஸோ வாங்க இப்போ ரீபூட் பண்ணி பார்த்துருவோம் என்ன நடக்குது அப்படின்னு. இது எதுவும் நீங்கள் திரும்ப ஓப்பன் ஆகும்போது இது வரணும், எது பண்ண நமக்கு தேவையில்லை. மேக்கில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நம்ம கஷ்டம் என்ன வேலை பார்த்தோமோ அதை அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் கொண்டு சொல்லலாம் மாட்டுறது. ஸோ ரீபூட்டிங் இது மட்டும் கேர்னல் பண்ணி கை ஓப்பனுக்கு ஒரு பிடிக்குச்சுன்னா என்னங்க பண்ணுறது? அதுதான் நல்லதே நடக்கும். ஸோ வெஞ்சூரா செலக்ட் சும்மா செல்லுன்னு போகுது. என்ன ஸ்பீடு! பார்ப்போம் எப்படி வந்து NTFS வேலையும் ஆக்சஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, திணறுதா உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸ் ஆக்சலரேஷனாக தெரியுதா?
எஸ் நினச்சேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து என்னுடைய விண்டோஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டர்ஸ் என்டிவைரஸ் வந்து இப்போ மவுண்ட் ஆகுது. இந்த புது அப்டேட்டுக்கு அப்புறம் இதை பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல விஷயம். ஓகே, இது வந்து விண்டோஸோட பார்ட்டிஷன், அது நமக்கு தேவையில்லை. ஸோ நல்லா இருக்கா? இதில் வந்து இந்த பிரைட்னஸ்ஸு நான் இதை லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, நமக்கு அந்த ப்ராப்பராக அந்த செட்டிங்ஸ் உட்காந்துருக்குங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். ஸோ கிராஃபிக்ஸ் அபவுட் மேக் ஆக்சுவலாக இதில் ரொம்ப ட்ரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் கிராஃபிக்ஸ் மெமரி வந்து 1530 6 MB வந்துடுச்சு, 8 GB RAM எல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படியே போய் பார்ப்போம் உள்ள என்னென்ன வச்சுருக்குதுன்னு. மோர் இன்ஃபோ. அந்த லாகி இல்லை, தெரியுதுங்களா? ஓகே, எனக்கு எஸ்எஸ்டி மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அது எஸ்எஸ்டியை மாற்றிடலாம், வேறு வழி இல்லைனா மாற்றிடணும். இதில் ஒன்று முடிஞ்சிட்டோமா? ரெண்டாவது வந்து அப்படியே ஸ்வைன்னு போச்சா, உங்களுக்கு அது காட்ட மாட்டேங்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போது என்னவோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கா, டக்குன்னு அது மறந்தது. ஒரு செகண்ட் தான். விண்டோஸ்குள்ளே போய்ட்டு டைம் சிங்க்ரனைஸ் பண்ணோம். ஆனால் இங்கே டைம் இப்போ கரெக்டாக காட்டுது. விண்டோஸில் அந்த டைம் சிங்க்ரனைஸ் ஆனால் தான் டைம் கரெக்டாக காட்டுதான்னு தெரியும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபைண்டர், எதுக்காக ஃபைண்டர் ஓப்பன் பண்ண சொன்னேன்? ஏதோ ஒன்று பார்க்கணுன்ட்டு வந்துட்டு மறந்து போகுது. ஸோ இங்கே எதுவுமே தேவையில்லாதது தான். எஸ், டிஸ்க்கு யூட்டிலிட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா, அது என்னென்னா, இதில் வந்து உங்களுக்கு 40 GB தான் இருக்குது. 40 GB எப்பட்றா 10ங்கிற மாதிரி தான். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன், இதில் 170 GB ஃப்ரீ ஸ்பேஸு, 70 GB வந்து விண்டோஸு. இது வந்து என்னுடைய டேட்டா ஃபோக்கஸாக பாருங்க. நீங்கள் வேறு இப்போ மங்கள தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணோன்னா பார்ட்டிஷன் பண்ணியிருக்க தலைவரை. ஸோ வந்து வெஞ்சராக்கு 200 GB கொடுத்தாச்சு. நான் விண்டோஸை ஃபார்மெட் அடிக்கலன்னு நம்புகிறேன். ஓகே, கமான், ஆப்ரேஷன் சக்ஸஸ். பட் பேஷண்ட் என்ன ஆனார் தெரியலை. வாங்க விண்டோஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ரீபூட், கமான் ரீபூட்ண்ணா. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் கர்னல் பேனிக் ஆகி சொல்லி முடியாத வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது ஒரு செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணலாம், ப்ரைமரி டிவைஸாகவும் வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் டேட்டா எல்லாத்தையும் வேறு கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு இதில் போட்டு ஒட்டிக்கிட்டு வேறு ஒரு ஹார்ட் டிஸ்கில் அப்பப்போ எல்லா ஃபைலையும் காப்பி பண்ணிவிட்டு வச்சுக்கணும். இப்போ நான் வந்து விண்டோஸ் வழியாக உள்ளே போய் விண்டோஸ் எல்லாம் பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். சுற்றுது அப்படின்னா விண்டோஸ் கரெக்டாக ஆகுன்னு இருக்கும். டைம், எஸ், டைம் கரெக்டாக ஆகுன்னு பார்க்கறதுக்கு அந்த டைம் சிங்க்ரனைசேஷன் ரெஜிஸ்ட்ரி ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டலேஷன் வீடியோ மட்டும் 30 நிமிஷம். போஸ்ட் இன்ஸ்டலேஷன் வீடியோனா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைல்ல, சப்பனாகி போச்சு. எஸ், ஏன்னா வந்து நம்ம நிறைய ஹார்ட்வேர் வச்சுருந்தோம்னா பரவாயில்ல. இது ரொம்ப ஆதி காலத்து கம்ப்யூட்டர், அதில் இருக்கிறதே 2 USB, அதுவும் 2.2, பிரச்சனையே கிடையாது. மற்ற அடிஷ்னல் போர்ட்ஸ் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால நமக்கு நல்லா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டைம், டேட் எல்லாம் ஓகே தான், கரெக்டாக தான் காட்டுது, நோ ப்ராப்ளம். ஸோ டெக்னிக்கலி கரெக்டாக இருக்குது. ஸோ 200 GB அங்கே மேக்ஓஎஸ்க்கு போயிடுச்சு. ஸோ ஆன்டிவைரஸ் இங்கே காட்டுதுங்கிறப்ப பயப்பட தேவையில்லை. எல்லா ஃபைல்ஸும் நம்ம இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கே இருக்க ஃபைல்ஸ் அங்கே பார்த்துக்கலாம். எந்த பிரச்சனையும் இப்போதைக்கு இல்லை. குட். ஆனால் இதுக்கு ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண நினச்சேண்ணா. இதோ இருக்குது, இங்கே இருக்க எல்லாமே இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் தான். வாட்ஸ்அப் அதில் இன்ஸ்டால் பண்ணோம், ஆக்ரோபாட் ரீடர். நான் வந்து MS ஆஃபீஸை மிஸ் பண்ணுறேன், அதை போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, டன்.
இப்போ திரும்ப நம்ம மேக்குக்கு போவோம். மேக்கை நம்மளுடைய டெய்லி டிரைவராக இந்த 2026க்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுலேயும் வந்து எப்படி ஸ்க்ரீன் கேஸ்டிங் அந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் நார்மலாக விட்டிங்கன்னா அது வந்து விண்டோஸும் பூட் ஆகும். நம்ம தான் வந்து மேக் ஓஎஸை பூட் பண்ணணுமா நல்லா. இந்த எழுத்துக்கு பதில் ஆப்பிள் லோகோ வர வைக்கலாம். பட் ப்ராப்ளம் என்ன, சப்போஸ் நம்ம எதனா ஒன்று எஸ்கா பண்ணி வீணாக்கிட்டோம் அப்படின்னா அது திரும்ப சரி பண்ணி வர்றதுக்காக தான் இந்த கார்னல் மோடில் போடுறோம், வெர்பஸ் மோடில் போடுறோம். இல்லை அவ்வளோ சீன்லாம் இல்லை, வெர்பஸ் மோட் ஆஃப் பண்ணலான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சொன்ன கான்ஃபிக் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் -v இருக்கும், அந்த -vயை எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆப்பிள் லோகோ வந்து நின்றும். அவ்வளோதான். ஸோ வந்தாச்சு. ஆஹா, வால்பேப்பர் மாற்றுவோமா? எனக்கு வந்து அந்த செக்கோயாவோ அந்த ஃபாரஸ்டோடைய அந்த வால்பேப்பர் அது நல்லாயிருக்கு. பட் அது இதுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு தெரில, தேடி பார்ப்போம். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் பழைய வால்பேப்பர் தான் இருக்குது. புது வால்பேப்பர், ஐ வாண்ட் நியூ டைனாமிக் வால்பேப்பர். ஸோ வந்துட்டு செக்கோயா டைனாமிக் வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணுவோமா? செக்கோயா ஸ்பெல்லிங் தப்பாக தான் கண்டுக்காதீங்க. செக்கோயா டைனாமிக் வால்பேப்பர் அந்த ஸ்டாக் அது வேணும். ஸோ இவன் வச்சுருக்கலாம். இங்கே என்ன பிரச்சனைனா, அது வந்து நம்ம சாதாரணமாக டவுன்லோட் பண்ணால் அதில் ஒரு வீடியோ ஃபைல் மாதிரி டவுன்லோட் ஆகுது. இங்கே இது இப்படி இருக்குது, இது ஒரு இமேஜ் ஃபைல். ஆடாடா, நான் ஜூம் பண்ணலைங்க, 2 ஃபிங்கரை வச்சு ஸ்க்ரோல் தான் பண்ணேன். ஓகேவா? இதில் வேறு ஜூமை குறைக்கிறதுக்கு ஆப்ஷன் எங்கடா இருக்குது? ஜூம் பண்ணிட்டுருக்காங்க, ஜூம். நானும் நம்பிக்கை அதை ஃபைலாக வச்சுருக்காங்க. என்னது யாரா நீங்கள்? டேய், நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து வெஞ்சராகவும் பிடிக்கும். வெஞ்சராகவும் அந்த இது எங்கடா அதான் அப்பா கேட்லைன் வால்பேப்பர் அவனை வச்சுக்கிறேன். நீ டவுன்லோட் பண்ண தலை. இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இது அடிக்கடி வந்து எங்கேயோ ஓடி போயிருக்குது. ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல. தலைவரே, தாகலாம் தாங்காத தலைவரே, இப்போயே திணறின்னு இருக்குது. அன்றைக்கி போடும்போது ஈஸியாக இருந்துச்சு. இந்த எஸ்எஸ்டி தான் மட்டமாக இருக்குது. ஸோ இதில்
எதுவும் இல்லை. ஸோ அப்ளிகேஷன் தூக்கி அப்ளிகேஷனில் போட்டுருவோம். அடுத்து மறந்துட்டேன். அதை தான் பண்ணாங்க. அதுதான் பண்ணுவாங்க. அது என்னென்னா தேவையான ஆப்ஸ் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் திரும்ப இதில் தூக்கி போடணும். வாட்ஸ்அப் எங்கே இருக்குது? என்னடா அங்கே பார்த்தா இருந்துச்சு, இங்கே பார்த்தா காணும். யூஎஸ்பி இருக்குது. இங்கே ஒரு மேக்கன்ற ஆப்பு இல்லை, இது வேறு. இன்னும் நம்மகிட்ட கண்ணாமூச்சி விளையாடுது. செக்கோயா, தாஹோ, இதாக இருக்குது பார்த்தீங்களா? அதான் பார்த்தேன். என்னடா காணுமேன்ற ஆக்ரோபாட் ரீடர். மேக்ஓஎஸ் ஸ்பெஷலான விஷயம் அதுதான். மவுஸ் ஆட்டினீங்கன்னா மவுஸ் கொஞ்சம் பெருசாகி மவுஸ் எங்கேருந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். லெஃப்ட் கிளிக்கு தாங்க அழுத்தினேன், ரைட் கிளிக் ஏன் ஆகுது? டெலிகிராம் இந்த வச்சுக்கோ. இந்த மாதிரி இருக்குது. எப்படின்னு பாரு, இதெல்லாம் பண்ண பிறகு சொல்லுவோம், தலைவர் இதெல்லாம் ஒரு வருஷம் பல்ஸு பூசு போடு அப்படின்னும். போடுவோம். அவ்வளோதான். இப்போ வந்து பென் ட்ரைவ் போட்டால் வேலை செய்தான்றதை பார்க்கணும். மதியம் தான் பென் ட்ரைவ் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்க்கணும் என்ன கதை வருதுன்னு. ஸோ க்ளோஸ், eject, அடுத்து வந்து நம்ம போயிட்டு இந்த ஐக்ளவுட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக சில சாஃப்ட்வேர்ஸை டவுன்லோட் பண்ணி வைக்கணும். அப்புறம் வேறு யார் இன்னும் நிறைய இருக்குது. அது சில்வர் ஆப்பு நிறைய இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேறு ஏதோ பேர். ஓகே போகுது. இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்குல்ல, பார்ப்போம். ஏங்க நீங்கள் விண்டோஸ் மாதிரி அவனுக்கு நோட்டிஃபிகேஷனை போட்டு அழுத்துறானுங்கப்பா. டவுன்லோட் ஓகே, இன்ஸ்டலேஷன் பிகின். download. Okay.
க்ளோஸ் இந்த எக்ஸிட் ஜெட் எஜெக்ட். ஓகே, வேறு என்ன இருக்குது? வேறு என்ன பண்ணோம்? அதாவது என்னென்னா என்டிஎஃப்எஸ்ல ஃபைல்ஸை பார்க்க மட்டும் தான் முடியும், அக்சஸ் பண்ண முடியாதுங்குது. ஸோ கண்டிப்பாக நான் அந்த தமிழ் டிரைவரில் என்டிஎஃப்எஸ் இஎக்ஸி ஃபைலுக்கு மாற்ற போகிறேன், அது ஒன்று உறுதி. வேறு என்னமோ ஒன்று மிஸ் பண்ணுறேன். ஆப்ஸ் தான் நிறைய ஆப்ஸு கொசம் ஏற்றுவேன், இப்போ ஒன்றுமே ஏற்ற தெரில. என்ன ஏற்றி வச்சேன்? ANDRO ஃபைல் THERING. எதுக்காகனா யூஎஸ்பி வழியாக நம்ம ஃபைலை ஏற்றுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு. இதுவா அப்படி தெரியுங்க, இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று வராதவா? ஆண்ட்ராய்டு ஃபைல் ஷேரிங்னு பேர் இதுக்கு. நான் தான் தப்பான இது டைப் பண்ணுறேன். இது ஓப்பன் என்டிபி இதுதான் கிடையாது. நான் யூஸ் பண்ணது எல்லாமே சின்ன ஆப் தான் இருக்கு பாருங்க. இதுதான் ரொம்ப மோசமான கோடுன்னா ரோடு தான். நோ தேங்க்ஸ். நீங்கள் எதையாவது எங்கள் தலை கட்ட பார்க்காதீங்க, போங்க. அதெல்லாம் நாங்கள் கேட்காததை கொடுக்காதீர் ஓடிடும். ஓகே, ஸோ இது மூலிமா நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து ஃபைல்ஸை ஏற்ற முடியும். ஸோ எஜெக்ட். அடுத்து ஹாலிடேஸ். இது வந்து சரி, ஓகே. அது தேவைப்படாது, ஏன்னா வைஃபை வேலை செய்யும் நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். வேறு என்ன? ஸோ ஆல்மோஸ்ட் இதில் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டாந்து போட்டாச்சு. ஓகே, நீங்கள் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கீப் இன் டாக். ஓகே, ஓடிப்போ. அதுக்கு இங்கே WhatsApp. So same, right click, options, keep in dock. So update WhatsApp. Okay, unfortunately update processor running. Okay, update ஆகிறது ஓம் பிரச்சனை. சரி, இப்போ ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு வேலை செய்தான்னு தெரிஞ்சுக்கலாமா? யூடியூபி உள்ளே போய் நம்ம சேனல் பேர் அடித்தா வராது. நான் போய் முதல்ல வீடியோ தேடி எடுத்து வந்துடுறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருந்த அந்த வீடியோ தான் இது. ஓடிட்டுருக்கு, நல்லாவே ஓடுது, சூப்பராக ஓடுது. சவுண்டு மட்டும் கம்மியாகிடுது. நான் சவுண்டு கம்மியாக வச்சிட்டேன் போல் இருக்குது. அது திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஒருவேளை சவுண்டு நான் பேசாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அப்படிலாம் இல்லையே. இது சம் சார்ட் ஆஃப் டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஓகே, இது வேலை செய்யுது. என்ன வேறு என்ன மறந்தேன்?